ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், வரது காட்டி நாங்க எத்தனை பெண்களை பறி கொடுப்போம் தெரியலையே. விடியல் பேருந்து அது நாங்க லிப்ஸ்டிக் பஸ் விமர்சிக்கிறதுக்கு முன்னாடியே திமுக அமைச்சரை விமர்சிக்கிறாரு. ஓசி 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 சொன்னாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் எனக்கு நகைச்சுவையின் உச்சம். தமிழ் கட்சியை சேர்ந்த அக்கா தாரிகா சல்மான் அவர்கள் நேற்றுக்கு சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நேற்றுக்கு தந்தி டிவியில் மக்கள் மன்றத்தில் விவாதங்க. நடுவர் யார்? அசோகவர்ஷினி அக்கா தான். தலைப்பு என்ன தெரியுங்களா? 2026 மகளிர் ஆதரவு யாருக்கு அப்படிங்கிற தலைப்பில் நாம் தமிழ் கட்சி அக்கா கலந்துக்கிட்டு செம சம்பவம் பண்ணியிருக்காங்க. ராணிப்பேட்டை தொகுதியுடைய வேட்பாளர் அக்கா தாரிகா சல்மான் தான். இப்போ சமீபத்தில் அவங்க பேசின ஒரு விஷயங்கள் கூட ரொம்ப ஹைலைட் ஆச்சு. நான் கூட இந்த பதிவு போட்டிருந்தேன். அக்கா ரொம்ப போல்டாக ரொம்ப பிரேவாக பேசக்கூடியவங்க. தமிழ் முஸ்லீம் தான். அதில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க அதை ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க. நான் ஏதோ ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அவன் கிடையாதுடா, நான் தமிழ்நாட்டில் பிறந்த சுத்த தமிழச்சிடா ராவுத்தர்தா அப்படின்னு சொல்லி வார்பேட்டையை சேர்ந்த சின்னையா தேவருடைய பேத்தி நான் ராவுத்தர் அப்படின்னு சொல்லி அக்கா ரொம்ப இதாக பேசியிருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சியில் நம்ம தேடக்கூடிய முகங்கள் இவங்க தான் என்னென்னா தமிழ் தேசியத்துக்கு உண்மையாக இருப்பாங்க. ஏன்னா அது வெளிப்படையாக சொல்கிறாங்களே பார்க்க கார்த்திகா அப்படின்னா அவங்களே சொல்கிறாங்க, நான் ஒரு பறச்சிடா, நான் சுத்த தமிழச்சிடா அப்படின்னு இந்த திராவிட ஈவரா கும்பலை போட்டு புழப்பாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ சமீபத்தில் அக்காவுடைய அந்த ஒரு பேச்சு, நான் ராவுத்தர் பேத்தி ராவுத்தர், நான் தமிழச்சி அப்படிங்கிற அந்த ஒரு டோனே நல்லா இருந்துச்சு. அதை தொடர்ந்து அவங்கள தந்தி விவாதத்தில் பார்த்தோன்னா எனக்கு மேலும் மகிழ்ச்சி. சரி, நம்ம தானே கொண்டு போய் நம்ம ஆளுகள் சேர்க்கணும் அப்படிங்கிறனால தான் இந்த காணொலி போடுறேன். அதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதில் இந்த தற்குறி தாவைக்கான்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வேறு இடையில காமெடி பண்ண நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். டிபேட் அப்படின்னா திமுக அதிமுக நாம் தமிழ் இப்படி தான் இருக்கணும். இந்த சல்லிப்பேலுக வேறு இடையில உட்காந்துட்டு அந்த ஓலா மணி அந்த இடுமோன கார்த்திகையில் எப்படி செருப்படி வாங்கிட்டு போனனோ ஓலா கதையாக விடுவோம் ஓலா மணி. அதே மாதிரி அக்கா தாரிகா சல்மான்ட்ட இந்த ஃபேஸ் இது யாருன்னே தெரில, யாரோ ஒரு ஆளை விட்டுருக்காங்க. ஆமாம், தற்குறி கட்சியில் இருக்க எல்லாருமே தற்குறியாக தானே இருக்கும். அதில் முதல் கேள்வி அக்கா கேட்குறாங்க, திமுக அதிமுகவில் இருக்கவங்களாவது பெண்கள் இருக்கவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் பெண்கள் தங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் தாவேக்கா தற்குறிகளா நீங்கள் எப்படா இந்த மாதிரி பெண்கள் ஓட்டு போடுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? 40 பேரை கொன்னுட்டு உங்கள் விஜய் நேராக கூட போய் பார்க்கல, நீங்கள் எல்லாம் எந்த இதில் நீங்கள்லாம் பெண்கள் இந்த மாதிரி தாவேக்கா ஓட்டு போடுவான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறது நகைச்சுவோட உச்சம் அப்படின்னு சொல்லி தாவைக்காவுக்கு மூலம் மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. எப்படி நீங்கள் பேசுகிறது எல்லாமே ஒரு நகைச்சுவோட உச்சண்டா, சும்மா போட்டு எங்களுக்குமே அப்படி திமுக அவங்க தான் டிவிகே தான் டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி உருட்டுவானுங்க. ஒரு அரசியல் புரிதல் எதுவுமே இருக்காது. அப்போ இவனுங்க பேசுகிறது பூராமே நகைச்சுவோட உச்சம். அதாவது அரசியலுக்கு துளியும் தகுதியற்ற கூட்டம் தான் இந்த கூட்டம். அனாஜ கூட்டம், அக்கிரமம் கூட்டம். இவங்க என்ன விர்ச்சுவல் வாரிசுன்னு வச்சுக்கிட்டு இணையத்தில் உட்காந்துட்டு பெண்கள் ஆபாசமாக பேசுவாங்க. இதுதான் அவனுக்கு தெரியும், வேறு ஒன்றுமே தெரியாது. உடனே இப்படி கேட்டோமா, உடனே அந்த கும்பல் அந்த அக்கா நாங்கள் யார் தெரியுமா? விஜய் கட்சிக்காரங்க. எங்களுடைய தலைவர் விஜயுடைய போட்டவை ஏர்போர்ட் சீட்டில் அடிச்சுட்டு போய் உள்ளாட்சி தேர்தல் நாங்கள் ஓட்டு கேட்டோம், 130 உள்ளாட்சி பொறுப்புகள் நாங்கள் பொறுப்பு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னம்மா ஆதாரம்? யாருமா அந்த 130? என்ன பொறுப்பு? ஊராட்சி மன்ற தலைவரா, துணைத் தலைவரா, செயலாளரா, இல்லை ஒன்றிய தலைவரா? என்ன சும்மா அடிச்சு விட்றது? அது என்னென்னா இந்த 2019 காலகட்டத்தில் சிலங்க அந்த ஊராட்சி மன்ற தேர்தல் 19 ஏதோ ஒன்று ரொம்ப நாளாக வைக்கவே இல்லை. அதில் ஜெயிச்சோங்கிறாங்க. அப்போ கட்சியாக ஆரம்பிக்கல, ஒன்றும் ஆரம்பிக்கல. என்னடா உங்கள் கதை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சொல்லுது இந்த மாதிரி ஒரு தொகுதியில் கூட வின் பண்ணாத சில பேர் நம்ம கட்சியை பார்த்து சிரிப்பு வருது சொல்ல போதா நம்மளுக்கு அதே சில பேர் சொல்கிறாங்களா. ஆமாம், நாம் தமிழ் கட்சி 36 லட்சம் ஓட்டு. நாங்கள் 2024 ரெக்கார்டு ப்ரூவன் ரெக்கார்டு 36 லட்சம் ஓட்டு கண்மாக வச்சுருக்கோம். என்னமோ 130 தொகுதியில் நீ ஊராட்சி மன்ற பொருள் ஆளை ரிலீஸ் பண்ணு, பத்திரிகையாளர் சந்திச்சு இவங்க எல்லாம் எங்களுடைய ஊராட்சி மன்ற பொறுப்பில் இருக்காங்கன்னு சொல்லு. சும்மா வட சுடாத. நாம் தமிழ் கட்சி எல்லாத்தையும் கேள்வி கேட்கறதுக்குனே பிறந்த கட்சியாக நாம் தமிழ் கட்சி. சும்மா ஒன்றுமே ஜெயிக்காத தற்கொலை கூட்டம். ஈரோட்டில் நிற்க வேண்டியதானே, 2024 பாராளுமன்றத்தில் நிற்க வேண்டியதானே, நின்று உங்களுடைய அந்த ஒரு இதை நிரூபிக்க வேண்டியதானே. ஒன்றுமே நிரூபிக்காத ஒரு தற்கொலை கட்சி இந்த அப்படி தான் அந்த ஆள் வந்துடுவா முஸ்தபா தொப்பியை போட்டு, ஓ சீபாடு ஆடு மாடுகளுக்கு ஓட்டு கொடுத்தால். இப்போ இருக்க ஆடு மாடுகளுக்கு நீ கலாய்க்கிறீங்களா? 2026 நினச்சிக்கிட்டு இருக்கிற எங்கள் ஊர் பக்கத்தில் கோணாவூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே முழுக்க ஒரு பட்டி முழுக்க 50-60 ஆடை வச்சு தான் அவங்க இது பண்ணுவாங்க. அப்போ அந்த ஆடு மாடுகளுக்கு சீமான் பேசுகிறாருன்னு அவங்கெல்லாம் நம்ம பக்கம் வந்துட்டு இருக்கிறாங்க. நினச்சிக்கிட்டு இருக்கிற ஆடு மாடுகளுக்கு சீமான் பேசுகிறாருன்னா அது தேவையில்லாத அரசியல். தேவையான அரசியல் தான். தண்ணீருக்கு மாநாடு போடுறாருன்னா அது தேவையான அரசியல். தண்ணீர் கடல் மாநாடு போடுறாருன்னா கடலமாக அது தேவையான அரசியல். தேவை. கடலுக்கு உண்டான மக்கள் இருக்காங்க, அவங்க பாதிக்கப்படுறாங்க. அப்போது நம்ம பேசுகிற அரசியல் பூரா தேவையான அரசியல். அதுக்கு இந்த இது கலாய்க்கு தான் அடுக்கடுத்து அக்கா உச்சக்கட்டத்துக்கு போய் தாவைக்கா எப்படி காரி துப்புறாங்க அப்படின்னா,
அதாவது இவர் வந்ததுக்கப்புறம் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காது. 2வது பட்சம் இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பேரை சாகடிக்க போகிறாரோ அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஓப்பன் மேடையில் அது மக்கள் மன்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் விஜய் வர்றதுக்கு முன்னாடி பல பேரை கொன்னுட்டாரு, பல பெண்களை இன்னும் எத்தனை பெண்களை நாங்கள் பலி கொடுக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக தவிர்க்க முடிச்சிட்டாங்க. 41 பேர் இறந்துட்டுருக்குறாங்க. பச்சை குழந்தை, சின்ன குழந்தை. யார் பொறுப்பு? நான் பொறுப்பே இல்லைங்கிறாங்க. திமுக தான் பொறுப்பு. போலீஸ் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, அவங்க சொன்ன இடத்துல நாங்கள் பேசிட்டு போயிட்டோம், அங்கே படப்பிடிப்பு நடத்திருக்காங்கன்னு வேறு அடுத்த செய்தி வருது. அப்போது இவரெல்லாம் என்ன ஒரு தலைவர், என்ன இவரெல்லாம் ஒரு ஆள்? அப்போ இவரனால் கண்டிப்பாக பெண் அப்படிங்கிற அக்காவுடைய பேச்சு உண்மையாலுமே செமையாக இருந்துச்சு. ஒரு பாயிண்ட் பேசினாலும் கரெக்டாக பேசினாக்கா. இவங்களாம் வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர்த்த போட்டு தள்ள போகிறாங்களோ, அதுக்கு அந்த கூட்டம் கூட்டி போட்டு தள்ள போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து திமுக பொழக்கணும்ல, திமுகவையும் பொழந்திருக்காங்க. திமுக பற்றி சொல்கிறாங்க, இந்த மாதிரி லிஃப்டிக் பஸ் விட்ருக்காங்கல்ல, அதை நாங்கள் தான் விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கு அது லிஃப்டிக் பஸ்ஸு அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறதுக்கு உள்ளாடியே அவங்க அமைச்சரே விமர்சிச்சிட்டாரு. ஓசி 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 பஸ்ஸுன்னு அப்படின்னு சொல்லி. அதான் அந்த ஓசி பஸ்ஸுக்கே இருக்கார் பொன்முடி. அவரோட முகத்தையும் அவரோட மாடுலேஷன் பார்க்கணும். ஓசி பஸ், ஓசியில் போய் யாரா ஓசியில்? அது என்னமோ தமிழ்நாடு முழுக்க ஓசி பஸ் கொடுத்த மாதிரி 5 ரூபா டிக்கெட்டுங்க. திருப்பூரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன், திருப்பூரில் பார்த்தீங்கன்னா புஷ்பா தேட்டர்லேருந்து பக்கத்தில் காந்திநகர், அவ்வளோதான். இப்போ அருப்பூர் பாளையத்துலேருந்து பெரியார் காலனி, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா அங்கே கூட ஒரு பெரியார் காலனி இருக்குது. சரி விடுங்க, கண்டனுக்குள்ளே. அப்போ அங்கனுக்குள்ளே கொடுத்துட்டு ஓசின்னு கொச்சப்படுத்துறீங்க அப்படின்னு திமுக ஒரு அடி. அடுத்தபடியாக நம்ம மோடி அவர்களையும், மோடி சொல்லுவார் இல்லையா, பேட்டி பஜோ பேடி படோ அப்படின்னு, அப்படி சொல்லங்கள படவா அப்படிங்கிறது அக்கா வாயில் வரல. ஹிந்தி வேறு யாருக்குடா தெரியுங்கிற மாதிரி ஒரு கலாய்ச்சி ஒரு சிரிப்பு விட்டுருந்தாங்க. உடனே அங்கே அசோகவர்ஷினி அவர்கள் டைம் ஆகிடுச்சின்னு பெல் அடித்தாங்க. உடனே அசோகவர்ஷினி அக்கா கேட்குறாங்க, இப்போ தான் நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ளே பெல் அடிக்கிறீங்க, இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு கலகலப்பாக இருந்துச்சு. உடனே அதுக்கு பதில் கொடுக்குறேன்னு சொல்லி மதுவதனி பேட்டி படோ பேட்டி பயாவோ அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு ஹிந்தி தெரிலன்னா அது யார் காரணம்? யார்? திமுக, அதிமுக, பாஜக செஞ்ச சதி. உங்களுக்கு ஹிந்தி தெரியல. இதே சித்தூர் தாண்டி போங்க, ஆந்திராவுக்கு போங்க, ஹிந்தி தெரியும். அப்போது கேரளா, மகாராஷ்டிரா, அப்புறம் இங்கே எல்லாம் ஹிந்தி தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு ஹிந்தி தெரிலன்னா அது காரணம் யார் அது காரணம்? திமுக, அவங்க தான் காரணம், சதி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஹிந்தி தேவையில்லை கண்ணுன்னு சொன்னது ஒட்டுமொத்த தமிழர்களுமே. ஒரு கட்சி சொல்லலை, கண்ணு இந்த அவங்க இப்படி தான் அப்படி திசை திருப்புவாங்களாம். இந்தி எதிர்ப்புக்காக உயிரை விட்டவருக்கான முதல் இந்தி திணிப்பு 1930களில் வந்துச்சு. அடுத்த இந்தி திணிப்பு 1960களில் வந்துச்சு. ரெண்டுமே காங்கிரஸ் ஆட்சி மேலே இங்கே உட்காந்துக்கிட்டு இது பண்ணாங்க. அதை செத்தவங்க பூரா யார்? நம்ம ஆளுக செத்துருக்காங்க. கீழப்புழூர் சின்னசாமி அப்படிங்கிறவங்க பூராமே நம்ம ஆளுக செத்தது. புரியுதா? இந்தி வேண்டாம், இந்தியே வேண்டாம் அப்படின்னு அது நல்லா இருந்துச்சு. ஒட்டு மொத்தமாக அது இப்போ ப்ரோமோ வந்திருக்கு 1.5 நிமிஷத்துக்குள்ளே. அதை பார்த்தா நான் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போது நம்மளுடைய அக்கா களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. அண்ணன் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுப்பாருப்பா, பரவாயில்ல. முதல் பேச்சு தான் அக்காவுடைய பேச்சு. அதான் பட்டிமன்றத்தில், இந்த மாதிரி ஒரு மக்கள் மன்றத்தில் அவங்க வெல் ஸ்பீக்கர் தான். இப்போது அவங்க ராணிப்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக இருக்காங்க. யாருன்னு நம்ம சல்மான் அண்ணன் இருக்கார் ராணிப்பேட்டை தொகுதியில். ஆமாம், அவரெல்லாம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடியவர். இப்போ கூட அந்த மே 18க்கு கூட கோயம்புத்தூரில் பல பிரச்சனைலாம் வந்துச்சு இல்லையா, அப்போல்லாம் அண்ணன் களத்தில் இறங்கி எல்லா வேலையும் பார்க்குறோம். எல்லாமே நம்ம கட்சியில் அப்படி தாங்க. ஒரு பொறுப்பாளர் அப்படின்னாலே களத்தில் இறங்கி செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சல்மான் அவருடைய மனைவி தான் அக்கா தாரிகா சல்மான். அவங்க சம்பவம் பண்ணியிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நன்றி, வணக்கம்.